விஜயகாந்த் குடும்பமே காங்கிரஸ் பின்னணியில் இருந்துதான் வந்தது என்றும் தேமுதிக உருவான போது காங்கிரசுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என அப்போதே விஜயகாந்த் விரும்பினார் எனவும் அக்கட்சியின் பொருளாளர் LK சுதீஷ் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த CK பெருமாளின் 80வது பிறந்தநாள் விழாவில் LK சுதீஷ் பேசியதை காணலாம். கேப்டன் உடைய தகப்பனார் அழகசாமி அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அவர் அதே போல் எங்களுடைய தகப்பனார் LC கண்ணையா அவர்கள் பெருந்தலைவர் காமராஜனுடைய பெரிய விசுவாசி அவர்கள். நாங்கள் சொல்லப்போனாக்கா எங்களுடைய கேப்டன் குடும்பம் எங்கள் குடும்பம் காங்கிரஸுடைய பின்னணியில் தான் நாங்கள் இருந்து வந்தோம். நாங்கள் எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா எங்களுடைய கட்சி ஆரம்பித்த பிறகு 2009 காங்கிரஸில் கூட்டணி சேர வேண்டும் என்று நிறைய ஆசைப்பட்டது அண்ணன் CK பெருமாள் அவர்கள். அப்போ தலைவராக இருந்தவர் அண்ணன் தங்கபாலு அவர்கள் 2009 கிட்டத்தட்ட 9 பாராளுமன்றம் தொகுதி தேமுதிக தரப்பட்டது, ஒரு ராஜ்யசபா அப்படின்னு பேசி எல்லாம் முடிவு பண்ணது. அதுக்கு பிறகு அந்த கூட்டணி அமையவில்லை. பெருமாள் அவர்கள் எனக்கு ஒரே ஒரு வருத்தம், கிட்டத்தட்ட அவருடைய நான் பிறக்கும்போது 67 காங்கிரஸ் கட்சியில் அவர் இணைந்திருக்காரு. கிட்டத்தட்ட இன்னைக்கு 57 வருஷம் அவர் காங்கிரஸ் இருந்திருக்காரு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், அவர் இது வரைக்கும் ஒரு சட்டமன்றத்திலையும் போட்டி போட்டதில்லை, ஒரு பாராளுமன்றத்தை போட்டி போடல. இது வருகின்ற 2026 அவர் காங்கிரஸ் சபையில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அவர்களுக்கு. நான் இதுக்கு மேலே பேசினா கண்டிப்பாக அது அரசியல் ஆகிடும்.